Hello aspirants, I am Akash. I welcome you all to the Daily Current Affairs Initiative, PTH, that is Beyond the Headlines. Core objective of this initiative is that just by spending 20 to 30 minutes, you will get to know what's happening around us with respect to UPSC preparation. Videos will be uploaded from Monday to Friday by afternoon. So, regular watch பண்ணுங்க. Let's get into today's session. Topics for the day என்னன்னு பார்த்தீங்கன்னா, first one is import cover, second one is NPT and NSG, third one is Alzheimer's disease சொல்லுவோம், then fourth one is India's first hydrogen train, then fifth one is NIPU 2026, and then last and final topic என்னன்னு பார்த்தீங்கன்னா Horn of Africa. Okay. ஃபஸ்ட்டு டாபிக் உள்ள போவோம். இப்போ இம்போர்ட் கவர் ஒய் இட் இஸ் இன் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஈரான்ற கண்ட்ரி வந்துட்டு இப்போது நம்மளோட 8th வண்டராக இருக்க மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அவரோட ஆக்டிவிட்டீஸ்னால வார்ன்றது ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு. ஸோ சண்டை அடிக்கடி இருக்கிறதுனால ஈரான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் தே வில் ப்ரொவைட் ஆயில் டு எவ்ரி ஒன் ஆர் நோ ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நாங்கள் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுப்போம், இல்லை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இம்போர்ட்னா மற்ற கண்ட்ரிஸோட இம்போர்ட்லாம் அஃபெக்ட் ஆகணுன்றதுக்காக தான் இம்போர்ட் கவர்ன்றது நியூஸில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா என்னென்னு பார்ப்போம். இம்போர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பையிங் கூட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் தி கண்ட்ரி, தட் இஸ் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கூட்ஸை வந்துட்டு வெளியே இருந்து நம்ம என்ன வாங்குறோம்னு சொல்லி தான் இம்போர்ட்டு. எக்ஸ்போர்ட்னா செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா, அதுக்கு முன்னாடி இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இம்போர்ட் கவர் அப்படின்றோம். இம்போர்ட் கவர்னா என்னென்னா, லைக் சிம்பிள் அனாலஜி சொன்னோன்னா சேவிங்ஸ் மாதிரி, நம்மளோட சேவிங்ஸை பொறுத்து தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 6 months ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 6 months சேலரியில் நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படி இருந்ததுன்னா, அந்த சேவிங்ஸை வச்சுட்டு எவ்வளோ நாள் உங்களால் ஓட்ட முடியும். இப்போ 6 months கழிச்சு நீங்கள் வந்து ஒர்க்லேருந்து யூ வில் பி ஃபயர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் வச்சுட்டு எவ்வளோ மாதத்துக்கு நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்றது தான் இம்போர்ட் கவர். அதே தான் நம்ம இதுலேயும் பார்ப்போம். நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வச்சுட்டு இப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வச்சுட்டு நம்மளோட இம்போர்ட்டை எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கு தான் இம்போர்ட் கவர்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 மேஜர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ்னால் ஒரு 4 ப்ராடர் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸு, தென் எடிபிள் ஆயில்ஸ், ஃபர்டிலைசர், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ். இந்த 4 தான் மேஜர் ப்ராக்கெட்டில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் இம்போர்ட் வந்துட்டு ரொம்ப இப்போது ஹேப்பனிங்காக இருக்குது. அதே கிட்டத்தட்ட 12% ஆஃப் இம்போர்ட்ஸாக இருக்குது. இது வந்து 3rd லார்ஜஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இம்போர்ட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு க்ரூட் ஆயில் இருக்குது. செகண்ட் விஷயம் வந்துட்டு நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அப்போ 3rd விஷயமா இந்த கோல்டு அண்ட் சில்வர் இம்போர்ட்டு இருக்குது. ஸோ இம்போர்ட் கவர் நான் இப்போ இது ஏன் ரெட் கலரில் பார்த்துருக்கேன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டதுனால அந்தந்த டாப்பிக்கு முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கீங்களே, அந்த முக்கியமாக இருக்க மீதி போல்டு பண்ணியிருக்கிறது பார்க்கணும். ஆனால் இருக்கிறதுலேயே ப்ரையாரிட்டைஸ்டு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்குது. ஸோ இம்போர்ட் கவர் என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் அ கண்ட்ரிஸ் எக்ஸ்டர்னல் செக்டார் ஸ்ட்ரென்த். அப்போது இந்த இம்போர்ட் கவர் வந்து ஒரு கண்ட்ரிக்கு நிறைய இருந்ததுன்னா, அவங்களோட எக்ஸ்டர்னல் செக்டார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அது வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இம்போர்ட் கவர் கம்மியாக இருந்ததுன்னா அவங்க வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கலாம். So, number of months for which imports can be financed using existing foreign exchange reserves. Foreign exchange reserves என்னன்னா, மற்ற கண்ட்ரியோட கரன்சி. இப்போது நம்ம வந்து மோஸ்ட்லி டாலர்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிஸும் யூஸ் பண்ணுறாங்கன்றனால டாலர் அதிகமாக இருந்தால் நம்ம எந்த கண்ட்ரி கூட வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இம்போர்ட்டுக்காக நம்ம இந்த அமௌண்ட்டை வச்சு இது பண்ணிக்கலாம்னு சொல்கிறது தான் நம்ம இம்போர்ட் கவர்னு சொல்கிறோம். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, மந்த்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 மாதத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமா, 12 monthsக்கு தாக்கு பிடிக்க முடியுமான்னு சொல்கிறது தான் இந்த இம்போர்ட் கவர்னு சொல்கிறது. ஹையர் இம்போர்ட் கவர் என்ஹான்சஸ் கண்ட்ரிஸ் எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ். அது நம்ம பார்த்தோம் எவ்வளோக்கு எக்ஸ்டர்னல் ஷாக்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாலட்டாலிட்டி அண்ட் டிஸ்ரப்ஷன்ஸ் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட், இதெல்லாமே கீ டேர்ம்ஸ். இதெல்லாம் என்னன்னா, இந்த வரக்கூடிய பிரச்சனை இந்த இம்போர்ட் கவர்ன்றது ரொம்ப கம்மியாச்சுன்னா இந்த விஷயம் எல்லாமே அஃபெக்ட் ஆகுன்றது தான் நமக்கு தெரியும். இந்த டேர்ம்ஸில் என்னன்றதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போது அடுத்து க்ரூட் ஆயில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு 80% ஆஃப் த க்ரூட் ஆயில் ரெக்குயர்மெண்ட், இந்தியாவுக்கு தேவைப்படுற க்ரூட் ஆயில் ரெக்குயர்மெண்ட்டில் 85% இம்போர்ட் தான் பண்ணுறதுன்றப்போ, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலி குளோபல் டென்ஷன்ஸ் எதாவது போயிட்டு இருந்ததுன்னா இட் வில் அஃபெக்ட் தி இந்தியாஸ் இம்போர்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி நம்ம ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பார்க்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது குளோபலி ரைஸ் இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸ், அதனால் இது வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகுதுன்றப்போ நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா நம்மளோட இம்போர்ட்டை நம்ம இம்போர்ட் வாங்கணுன்றப்போ நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் கம்மியாகும். இதனால் இம்போர்ட் கவரும் கம்மியாகும். தென் இப்போ என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அட் ப்ரெசென்ட் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆஸ் ஆஃப் March 2026 மோர் தென் 12 months ஆஃப் இம்போர்ட்ஸ் வந்து வி கேன் ஏபிள் டு மேனேஜ்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆஸ் ஆஃப் நோ நம்மளோட இம்போர்ட் கவர் வந்துட்டு 12 monthsக்கு மேலே வி கேன் ஏபிள் டு சஸ்டெயின்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே.
ஸோ இது வந்து ரிவிஷனுக்காக கொடுத்துருக்க இமேஜ். இது வந்துட்டு PYQ ரெஃபரன்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் கொஸ்டின் எங்கன்னு தேடலாம். நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா 5 டாபிக்ஸும் பார்த்துட்டு ஃபைனலாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டாபிக் முடிச்சுட்டு உடனே பார்த்தோன்னா ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிட்டு மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ லெட்ஸ் see how it will work அப்படின்னு. ஸோ PYQ எனக்கு 2016 கேட்டால் என்ன கேட்டுருக்கான், which are the following describes the term import cover. அப்போ import coverன்ற வேர்டு டேரெக்டாகவே PYQ மென்ஷன் ஆயிருக்குன்றப்போ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அண்ட் வந்து நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்னு சொல்கிறது. இதுவும் அகைன் என்னென்னா ஈரான் வந்துட்டு அவங்களோட நியூக்ளியர் சப்ளை ப்ளஸ் இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை பற்றி பண்ணலான்ற ஐடியா இருக்காங்க. ஸோ என்னால் சுற்றி பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அதனால் ஈரான் வந்துட்டு இட் இஸ் இன் நியூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து NPTயை பற்றி பார்ப்போம். NPTனா என்னென்னா நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. அப்போ ப்ராலிஃபரேஷனாக நமக்கு என்ன தெரியணும், ப்ராலிஃபரேஷன் என்னன்னா ஸ்ப்ரெட், டிஸ்ட்ரிபியூட், சப்ளை பண்ணுறதுன்னு சொன்னோம். அப்போ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரீட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1970 எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் 3 pillars. ஃபஸ்ட்டு வந்துட்டு டிசார்மமெண்ட்டு, தென் வந்துட்டு நமக்கு நான் ப்ராலிஃபரேஷன், அடுத்த ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. நான் ப்ராலிஃபரேஷன் என்னென்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு அதோட இதை கர்ப் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த விஷயம். செகண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிசார்மமெண்ட், நம்மகிட்ட இருக்குன்னா அதை வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணணும், அதை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. அப்போது பீஸ்க்காக யூஸ் பண்ணணும், நம்ம சும்மா என்கிட்ட இருக்குது சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாதுன்றது தான் இதோட பில்லர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ட்ரீட்டியில் வந்து வெறும் 5 கண்ட்ரிஸை தான் மெம்பர் ஸ்டேட்ஸாக நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கோம். 5 கண்ட்ரிஸை அக்னாலேஜ் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா இவங்க இந்த 5 பேர்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்றது குளோபல் ஸ்டேஜில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறது. அந்த 5 ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்சென்ஸ் இன்டர்நேஷனலில் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 5 கண்ட்ரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா P5 கண்ட்ரிஸ். அவங்கள தான் வந்துட்டு நம்ம இதில் சொல்லியிருப்போம். யாருன்னா USA, UK, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸ். இவங்க தான் வந்துட்டு UNSCலையும் வந்துட்டு பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க, பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அவங்களே தான் இதுலேயும் நமக்கு வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். ஓகே, தென் நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப், இது வந்து அடுத்த ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எதுக்காக இது பண்ணியிருக்காங்க, இவங்களும் ப்ரிவென்ட் தி ப்ராலிஃபரேஷன் தான். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 1974 இருக்குது. எக்ஸாக்ட்லி ஃபாலோயிங் இந்தியாஸ் பொக்ரான் 1 டெஸ்ட், ஸ்மைலிங் புத்தா நியூக்ளியர் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா இந்தியா ஃபஸ்ட்டு அவங்களோட நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஸ்மைலிங் புத்தான்ற பேர் வந்துச்சுன்னா அந்த டெஸ்ட் பண்ண டேவும் புத்தா பூர்ணிமாவும் கோயின்சைட் ஆனதுனால ஸ்மைலிங் புத்தான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எய்ம் பார்த்தீங்கன்னா prevent the proliferation of nuclear weapons through export controls. இப்போ இந்த நியூக்ளியர் வெப்பனை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்னா என்னன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. எக்ஸ்போர்ட்னா என்னன்னு பார்த்தோம், நம்ம வந்துட்டு ஒரு கூட்ஸையோ சர்வீஸையோ வெளி கண்ட்ரிக்கு நம்ம செல் பண்ணுறது. நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் கன்சென்சஸ். கன்சென்சஸ்னா என்னன்னா அந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே ஓகே சொன்னால் மட்டும் தான் அது நடக்கும். ஈவன் இஃப் சிங்கிள் பர்சன் டினை பண்ணாலும் அது நடக்காது. ஸோ அந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. இதில் 48 மெம்பர்ஸ் இருக்குது. இப்போது நான் யூஸ்வலாக வந்து நிமோனிக்ஸ்லாம் சொல்லுவேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு மோர் தென் 10 போச்சுனாலே அதை படிக்க தேவையில்லை இன் சென்ஸ் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது, ப்ராக்டிகலி இம்பாசிபிள். அப்போ 48 கண்ட்ரீஸில் இந்தியா மெம்பராக இல்லையான்னு மட்டும் பார்த்துங்க. இந்தியா மெம்பர் கிடையாது, அது மட்டும் தான் பாயிண்ட் டு பி நோட்டட். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் டாக்ட்ரைன். நியூக்ளியர் டாக்ட்ரைன் என்னன்னா பாலிசி. அப்போ இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசியில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீச்சர்ஸ் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, அதுக்கப்புறம் மேசிவ் ரிட்டாலியேஷன், கிரெடிபிள் மினிமம் டெட்டரன்ஸு, தென் நான் யூஸ் அகைன்ஸ்ட் நாட் நியூக்ளியர் ஸ்டேட்ஸு, டிசார்மமெண்ட் அண்ட் நான் ப்ராலிஃபரேஷன் சொல்கிறது. அப்போ நோ ஃபர்ஸ்ட் யூஸ்னா அப்படின்னா நமக்கு சிம்பிளாக சொல்லணும்னா வீண் சண்டைக்கு போக மாட்டோம், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டோன்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு அடிக்க மாட்டேன், ஆனால் என்ன அடிச்சிங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் டு பி சிம்பிள் இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசின்னு சொல்கிறது. மேசிவ் ரிட்டாலியேஷன்னா என்னன்னா இப்போ நம்ம வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்க, அதான் என்ன சொல்லுவாங்கல்ல, நீ என்னை தொட்டுட்ட, என்னை தப்பு பண்ணிட்ட சிங்காரன், என்னை தொட்டுக்கூடாது, என்னை தொட்டவனை நான் விட்டதே இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் மேசிவ் ரிட்டாலியேஷன். ஒன்ஸ் நீ என்னை தொட்ட நீ செத்த அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் இந்த மேசிவ் ரிட்டாலியேஷன் சொல்கிறது. தேர்ட் கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ்னா என்னன்னா நம்ம யூஸ்வலாக ஹீரோஸ்க்கு வரது தான். ஒரு 4 அடி வாங்குவார் ஹீரோ, ஃபஸ்ட் எடுத்தோடனே அடிக்க மாட்டார், ஆனால் அந்த 4 அடி வாங்கினதுக்கப்புறம் திருப்பி அடிப்பார். அப்போ என்னன்னா மினிமம் கிரெடிபிள் இன் டிட்டரன்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடி வாங்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் நம்மளை பண்ணுறாங்க, அதை அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும், திருப்பி நம்ம அடிக்கணும். ஓகேவா, அந்த கெப்பாசிட்டி மினிமமாக நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம அடி வாங்கினவனே விழுந்துடுறோமா, இல்லை அடி வாங்கினதுக்கு நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரென்த் வச்சிருக்குமா, திருப்பி அவன் செகண்ட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் வி ஷுட் பி கேப்பபிள் இனஃப் டு ரிட்டாலியேட் பேக். தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் அகைன்ஸ்ட்
நான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் புள்ள பூச்சியெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட இப்போ என்னென்னா இப்போ என்கிட்டயும் கன் இருக்குது, உங்ககிட்டயும் கன் இருக்குன்னா அது வந்து ஒரு எத்திக்கலான ஒரு சண்டை. என்கிட்ட மட்டும் தான் கன் இருக்குது, உங்ககிட்ட வெறும் கைதாக இருக்குன்னா அவங்கள மிரட்டுறதுன்றது எத்திக்கலி வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, அப்போ நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் சுப்பீரியர். ஓகேவா, அப்போது என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்றதுனால மீதி எல்லாரையும் போட்டு மிரட்டிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்னென்னா இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் என்னன்னா, என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்தாலும் யார்கிட்ட இல்லையோ அவங்ககிட்டலாம் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நான் யூஸ் அகெயின்ஸ்ட் நான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறோம். டிஸ்ஆர்மமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், அண்ட் நான் ப்ராலிஃபரேஷன் இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆல்ரெடி வெப்பன்ஸ் இருக்கவங்க நீங்கள் வந்து சரண்டர் பண்ணணும். இப்போ இது நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், போலீஸ் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணிட்டா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரண்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சுட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் ஜென்டிலாக ஜெனுவினாக நீங்கள் டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்களும் அதுக்கு ஒத்துப்போம். நாங்கள் இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் என்னன்னா, என்றைக்குமே இப்போ இந்தியா வந்துட்டு அந்த குரூப்பில் மெம்பராக இல்லைனாலும் நியூக்ளியர் வெப்பனுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் இந்தியா ஏன் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்குன்னா, நம்ம சுற்றி இருக்கவங்க தான், நம்ம சுற்றி இருக்க 4 பேர்கிட்டையும் கன் இருக்கப்போ நம்ம மட்டும் சும்மா தானே பண்ணுவான். சும்மா எடுத்துகிட்டு வந்து மேலே சுட்டு காமிக்கிறது, கீழே சுட்டு காமிக்கிறது, அந்த விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் நம்ம அது வச்சிருக்கோன்றது தான் விஷயம். ஓகே, இப்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் டு பி நோட்டோட இருக்கும். அப்போ இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி டு தி NPT அப்படின்றத சொன்னோம். NPTயில் அவங்க சிக்னேட்டரி கிடையாது. சிக்னேட்டரினா என்னன்னா, அந்த ட்ரீட்டியை சைன் பண்ணாங்களா இல்லைங்கிற சைன் பண்ணல. தென் வந்துட்டு என்னன்னா, இது ஏன் சைன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வகையில் டிஸ்கிரிமினேட்டரின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஹேவ்ஸ்க்கும் நியூக்ளியர் ஹேவ்னாட்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எப்படின்னா, நியூக்ளியர் ஹேவ்ஸ்னா யாருன்னா யாருக்கெல்லாம் நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்களோ அவங்க தான் நியூக்ளியர் ஹேவ்ஸ். நியூக்ளியர் ஹேவ்னாட்ஸ்னா யாருன்னா யாருக்கெல்லாம் வெப்பன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு. அப்போது நீங்கள் வெப்பன் இல்லை, வெப்பனை நாங்கள் டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறது பிரச்சனை. ஓகே, அப்போ என்கிட்ட வெப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒழிச்சு வச்சுட்டு திருப்பி யூஸ் பண்ணுறது. நம்ம ஸ்கூல் காலேஜெலாம் ஃபோன் இருக்கான்னு செக் பண்ண வரப்போ ஃபோனை ஒழிச்சு வச்சுட்டு அவங்க போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறதுல அந்த கூட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்தியாஸ் நியூக்ளியர் டாக்டரின் இஸ் பேஸ்ட் ஆன் நோ ஃபர்ஸ்ட் யூஸ்ன்றதை பார்த்தோம். இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்ன்றதையும் பார்த்துக்கணும். அப்போ NPTலையும் சிக்னேட்டரி கிடையாது, NSGலையும் சிக்னேட்டரி கிடையாது, மெம்பர் கிடையாது. ஆனால் NSG வந்து ஒரு வெய்வர் கொடுத்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2008 இந்தியாவுக்கு ஒரு வெய்வர் கொடுத்தது. என்னன்னா, டு பை அண்ட் செல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் மட்டும் எக்ஸம்ஷன் கிடைச்சது. ஓகே, இது முக்கியமான விஷயம். என்னன்னா, NPT மெம்பர்ஷிப் வந்து இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பிளிசிட் லீகல் ரெக்யர்மெண்ட். இப்போ NPT மெம்பர்ஷிப் இருந்தால் தான் நீங்கள் NSG ஆவீங்கன்னு கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி அதை பார்க்குறாங்கன்றது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரிவிஷன் இமேஜ். ஓகே, PYQ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் வந்திருக்கா. அப்போது டேரெக்டாக ஒரு விஷயம் PYQல மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை பார்த்து வச்சுக்கணும். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்சைமர்ஸ் டிசீஸ் அண்ட் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். டிமென்ஷியானா என்னென்னா, நமக்கு வந்துட்டு நம்ம நிறைய விஷயத்தை மறக்கிறது, இந்த மெமரியில் இஷ்யூ இருக்கிறது தான் டிமென்ஷியான்னு சொல்கிறோம். டிமென்ஷியான்றது ஒரு சிண்ட்ரோம். ஓகேவா, அது வந்து ஒரு சிம்டம்னா என்னது, நம்ம கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு சொல்கிறோம், அதுதான் சிம்டம்மு. ஆனால் அல்சைமர்ன்றது ஒரு டிசீஸ். ஓகேவா, அது வந்துட்டு நியூரோ ஜென்ரேட்டிவ் டிஸார்டர்னு சொல்கிறோம். அப்போது அல்சைமர்னா டிசீஸு, டிமென்ஷியானா சிம்டம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அல்சைமர்ஸ் வரவங்களுக்குலாம் டிமென்ஷியா இருக்குது. இப்போ நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, போகும்போது பைக்கில் போயிருப்பாங்க ஹோட்டலுக்கு, வரும்போது நடந்து வந்துடுவாங்க, ஐயோ பைக்கை விட்டோம் அப்படின்னு இருக்கும். இல்லை நம்மளே வந்துட்டு பைக் சாவியை மேலே விட்டு கீழே வந்துட்டு அம்மா கிட்ட கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா, ஆனால் உங்களுக்குலாம் டிமென்ஷியான்னு இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி நமக்கு வந்து சில ஃபேக்டர்ஸை வந்துட்டு ஈஸியாக ஏர்லியாக ப்ரிவென்ட் பண்ணிட முடியும், மாடிஃபைபிள் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபேக்டர்ஸ் மூலிமா இந்த ரிஸ்க்கை வந்து 40 to 45% வந்து நம்ம ஆல்டர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வை இட் ஹாஸ் பின் இன் நியூஸ். ஓகே, ஸோ as I said already, dementia is a clinical syndrome. என்ன பண்ணுது, deterioration in memory, thinking, behavior and ability to perform everyday activities. ஸோ இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது. எவ்ரிடே எபிலிட்டி டு பர்ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்கிறப்ப நம்மளால் டெய்லி மறந்துடுவோம். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பேசுகிறத மறந்துடுவோம், முன்னாடி நாள் சொன்ன ஒர்க்கை மறந்துடுவோம். அவங்க எதிரில் வந்து ஐயோ ஆமாம் இவங்க சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வரும். உங்களுக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதுதான் வந்து 7th லீடிங் காஸ் ஆஃப் டெத் குளோபலி. ஓகேவா, 7 அது தலை ஃபார் ரீசன். ஓகேவா, இதில் நம்ம சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் சொல்கிறேன். 7th காஸ் வந்து நம்ம சொல்கிறப்போ அது வந்து இட் ஷோஸ் ஹவு சீரியஸ் ஆர் சிவியர் இட் இஸ்ன்றது நமக்கு தெரியுது. ஓகே, அல்சைமர் டிசீஸ் நம்ம சொன்ன மாதிரி நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர், பிரைமரி அஃபெக்ட்ஸ் மெமரி, திங்கிங் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. அப்போ நம்மளோட மெமரியை அஃபெக்ட் பண்ணுது. திங்கிங் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நேரோவாக தான் யோசிப்போம், பெருசாக நம்மளால் யோசிக்க முடியாது. எது கேட்டாலும் அதுவும் இல்லாமல் விஆர் இந்த டிஜிட்டல் ஏஜென்ட்றப்போ எதாக இருந்தாலும் ChatGPT போய் ஹாய் ப்ரோ எனக்கு இது ஹெல்ப் பண்ணு அது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டரி மென்டராக வச்சு நிறைய பேர் பார்ட்னராகவே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு சைடில் அஃபெக்ட் பண்ணாலும் இதுவும் ஒரு சைடில் அஃபெக்ட் பண்ணும். மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டிமென்ஷியான்னு சொல்கிறோம். 60 to 80% ஆஃப் ஆல் டிமென்ஷியா கேசஸ் வந்துட்டு இதனால தான் நடக்குது. ஓகே, அல்சைமர் டிசீஸ்னால தான் இந்த டிமென்ஷியான்றது வருதுன்றதை சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் விஷயம் டிசீஸ் டிஸ்டர்ப் கம்யூனிகேஷன் பிட்வீன் பிரெயின் செல்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. லீடிங் டு அ டிக்ளைன் இன் காக்னிட்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனல் எபிலிட்டிஸ். காக்னிட்டிவ்னா என்னன்னா நம்மளோட யோசிக்கிற சென்ஸ், அந்த இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதில் சொல்கிறோம். ஸோ ஹூ வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 45% ஆஃப் டிமென்ஷியா ரிஸ்க், இந்த டிமென்ஷியா ரிஸ்க்கு வந்துட்டு 45% ஆஃப் விஷயத்தை வந்துட்டு வி கேன் ஏபிள் டு மாடிஃபைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னலாம் பண்ணால் மாடிஃபை பண்ணலாம், இது பண்ணால் இது நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், டொபாக்கோ யூஸ், ஓகேவா, அது தென் ஏர் பொல்யூஷனு, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டின்றது நமக்கு வந்து மோஸ்ட் காமன் திங்காக இருக்குது. எதாக இருந்தாலும் நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கிறோம்னால வெளியே போகிறதே கிடையாது. அன்ஹெல்தி டயட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளாகிற வர எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஜங்க் ஃபுட்டுன்றது இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப் ஆகிடுச்சு. அதையும் நம்ம we have to maintain. எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சம்ஷன், ஹைப்பர் டென்ஷன், கரெக்டாக தொட்டதுலேருந்து விட்டது வரைக்கும் எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகிறோம். ஓகேவா, ஏன் டென்ஷன் ஆகிறோன்னு தெரியாமலே டென்ஷன் ஆகிற அளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஹைப்பர் டென்ஷன்றது ஒரு விஷயம். தென் சோஷியல் ஐசோலேஷன் என்னென்னா, நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டு, இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க இல்லை, ஃபேக் லைஃப், அப்புறம் எல்லாம் மை லைஃப் மை ரூல்ஸ்னு யாருக்குமே பேசாமல் இருக்கிறது. ஸோ அதுதான் சோஷியல் ஐசோலேஷன் சொல்கிறது. அண்ட் அதர் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஹார்ட் அட்டாக், அந்த ஹார்ட் ரிலேட்டட் விஷயம்லாம் இருக்குது. நம்ம இது இப்போ இருக்க டைமில் என்ன சொல்கிறது, ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு, ஆல் வாக்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கவங்களுக்கும் இது நடக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு குட்டி என்ன சொல்கிறது ஃப்ளோ சார்ட் மாதிரி. அல்சைமர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிசீஸு. டிமென்ஷியான்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்னு சொல்கிறோம். அப்போ அல்சைமர் இஸ் அ காஸ் ஆஃப் டிமென்ஷியா அப்படின்றத சொல்கிறோம். டிமென்ஷியா எதுக்கு வருதுன்னா அல்சைமர் டிசீஸ் இருக்கவங்களுக்கு வருது. ஓகே, இது வந்து ரிவிஷன் இமேஜ். PYQ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஎம்ஆர் வச்சு கேட்டிருப்பாங்க. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் வந்துட்டு இன் மைக்ரோபியல் பேத்தஜன்ஸ் இன் இந்தியா. அப்போது ஒரு டிசீஸ் கொடுத்துட்டு என்ன ரீசன்ஸ்னு கேட்குறாங்க. ஓகேவா, அதே மாதிரி இப்போ இதை கொடுத்துட்டு ஹவ் இட் கேன் பி அவாய்டட்ன்ற மாதிரி கேட்கலாம். இல்லை இது டிசீஸோட காசஸையும் கேட்கலாம். ஓகே, அப்போ நம்ம அந்த ஆஸ்பெக்டில் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின். அப்போது எதாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னு வரப்போ நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ இந்தியா வந்துட்டு ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம ஹிமாலயாஸில் ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்து இல்லை வாட் எவர் இட் இஸ், இப்போ வந்துட்டு ஃபைட்டர் ஜெட் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபஸ்ட்டு அந்த டைம் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம பார்த்துக்கணும். அப்போது ஹைட்ரஜன் ட்ரெயின் வருதுன்றப்போ நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 4 கண்ட்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த கண்ட்ரீஸில் வச்சிருக்காங்க, அதில் என்னென்ன நடக்குது, ஏதாவது சயின்ஸ் டெக்னாலஜி இன்வால்வ் இருக்குன்றது மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, யாரெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, சைனா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன். ஸோ இந்த 4 பேர் வச்சுருக்காங்க, ஜெர்மனி, சைனா, ஃப்ரான்ஸ் அண்ட் ஸ்வீடன். இது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா குளோபலி இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்குது, இல்லை செகண்ட் இவங்க தான் எடுத்துகிட்டு வராங்கன்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஜெர்மனி தான் வந்து லாங்கஸ்ட் ட்ரெயின் வச்சுருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இண்டிஜினஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்டெகிரேஷன் கேப்பபிலிட்டிஸ். நம்மளோட இந்த இண்டிஜினஸ்னால் நம்மளோட ஓன் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆப்ரேட் யூசிங் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் டெக்னாலஜி. ஓகேவா, இப்போ இது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் செல் ஃபியூல் டெக்னாலஜின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் என்ன பண்ணோம்னா இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்டோர்ட் ஆன் போர்ட் ரியாக்ட்ஸ் வித் எலக்ட்ரோகெமிக்கலி வித் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர். இப்போ எது அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி நமக்கு எலக்ட்ரிசிட்டி வரும். அந்த எலக்ட்ரிசிட்டியில் தான் ட்ரெயின் வந்து போகும். இதுதான் டு பி சிம்பிள் நம்ம வச்சுக்கிற விஷயம். ஓகே, டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டி தான் நமக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினில் மேலே வந்துட்டு ஒரு இது வந்து அந்த ஒயர்லேருந்து கரண்ட் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும்ல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இது வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகி ட்ரெயின் போகும். ஓகே, electricity powers the train's traction அதுதான் traction motors. Unlike locomotive no combustion takes place. இப்போ நம்ம நார்மல் ட்ரெயின் மாதிரி இங்கே கம்பஷனே நடக்காது. ஓகேவா, எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி, ஹீட் அண்ட் வாட்டர் வேப்பர். இந்த 3மே நடக்குது. எலக்ட்ரிசிட்டி, ஹீட் அண்ட் வாட்டர் வேப்பர்ன்றதும் வருது. Since no fossil fuel is burned, there are no emissions of carbon dioxide, sulfur oxide or particular. இப்போ நமக்கு என்னன்னா ஏதாவது பேர்னிங் நடந்தால் தான் இந்த அவுட் ப்ராடக்ட்ஸ் இல்லை இந்த கேஸஸ் எமிஷன்லாம் நடக்கும். இங்கே பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூலே நடக்கலன்றப்போ இது வந்து ஒரு க்ளீன் டிரான்ஸ்போர்ட்டாக தான், க்ளீன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக தான் இது இருக்குது. க்ளீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ ஓகே, என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் 3 பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ், செகண்ட் ஃபியூல் செல் ஆப்ரேஷன், தேர்டு ஹைப்ரிட் சிஸ்டம். இது ஒன்று இருக்குது, அதை மாற்றிக்கோங்க. என்ன விஷயம்னா ஹைட்ரஜன் இஸ் ஸ்டோர்டு, அங்கே தான் ஆன் போர்டில் ஹைட்ரஜன் இருக்கும், அது கூட ஏர்லேருந்து இந்த ஆக்சிஜன் வந்து மிக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். மிக்ஸ் ஆனோடனே எலக்ட்ரிசிட்டி வரும், எலக்ட்ரிசிட்டி வந்தோடனே ஹீட் வரும், ஹீட்டை வச்சு தான் நம்ம ட்ரெயின் ரன் ஆகுது. ஓகே, fuel cell operationsனா hydrogen from storage tanks combines with oxygen from the air, generation electricity to power the train. இப்போ என்னன்னா இது கிட்டத்தட்ட சோலார் கான்செப்ட் தான். எப்போ வந்து எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுலேயே வரும் ஹைப்ரிட் பவர் சிஸ்டம்ன்றதை யூஸ் பண்ணும். ஹைப்ரிட்னா என்னன்னா மிக்ஸ் ஆஃப் 2 or more. அப்போ என்னன்னா இப்போ இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லை வச்சு என்டையர் ட்ரெயின் ரன் ஆகிடுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போது அந்த டைமில் வந்துட்டு இந்த ஃபியூல் செல் யூஸ் ஆகும். மீதி இப்போ பீக் டிமாண்ட் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸஸ் தேவைப்படுதுன்னா அப்போ வந்துட்டு பேட்டரி வந்துட்டு நமக்கு வந்து எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. ஓகே,
பேட்டரிஸ் ரீசார்ஜ் வென் பவர் டிமாண்ட் ஃபால்ஸ். இப்போ அந்த பேட்டரி எப்படி ரீசார்ஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டோட பவரோட டிமாண்ட் கம்மியாகிறப்போ அந்த டைமில் ஸ்டோரேஜ் பேட்டரி வந்துட்டு ரீசார்ஜ் ஆகிக்கும். ஓகே, இது வந்து அந்த ஃபங்க்ஷனோட இமேஜ். ஓகே, இப்போ அதே மாதிரி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூபிஎஸ்சி எப்படி கேட்பாங்கன்னா கம்பேரிசன் கேட்பாங்க. இப்போ 6Gன்றது புதுசாக வந்துச்சுன்னா 6Gயை பற்றி கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்பாங்க. ஆனால் 6Gக்கும் 5Gக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இப்போ நமக்கு ஹைட்ரஜன் ட்ரெயின் நியூஸில் இருந்ததுன்னா இப்போ ஹைட்ரஜன் ட்ரெயினுக்கும் எக்ஸிஸ்டிங் கன்வென்ஷனல் ட்ரெயினுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறப்போ சிம்பிளாக வச்சுக்கலாம். சோர்ஸ் ஆஃப் பவர் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு பார்த்தோம், ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லுன்றது பார்த்தோம். இதில் என்ன நடக்கும், ஓவர் ஹெட் எலக்ட்ரிக் லைன்ஸ், மேலே எலக்ட்ரிக் லைன் போகுது, அதுலேருந்து தான் கரண்ட் வரும், அதுலேருந்து தான் ட்ரெயின் மூவ் ஆகுது. இதில் எமிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் மட்டும் தான் எமிட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா நம்ம ஹைட்ரஜன் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கம்பஷன் நடக்கிறது இல்லைன்ட்டு. ஆனால் இதில் நிறைய அந்த எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ்லாம் வச்சு நிறைய எமிட் ஆகும். ஓகே, ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் நீடடா கேட்டால் கிடையாது. ஆனால் இதில் கண்டினியூஸாக தேவை. ஓகே, தென் சூட்டபிள் ஃபார் ரிமோட் ரூட்ஸான்னு கேட்டால் ஹை. ஆமாம், ரிமோட் ஏரியாஸ் கூட இதை வச்சு பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு இந்த கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் தேவையில்லைன்றதை பார்த்தோம். இதுக்கு லிமிடெட் பை எலக்ட்ரிஃபிகேஷன். அப்போ எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ண முடியுமோ அங்கே மட்டும் தான் இது பாசிபிள். தென் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூல் இம்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோயர். ஏன்னா இதை பற்றி நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லைன்றப்போ அது கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி மிக்ஸ். அப்போ இதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபாசில் ஃபியூலோட டிபெண்டன்சியும் இருக்குது. முன்னாடி இதில் தான் பார்த்தோம் நம்ம ஃபாசில் ஃபியூலோட டிபெண்டன்சி பற்றி இருக்கப்போ இம்போர்ட் கவர்லாம் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ இட் வில் ஹெல்ப் யூ டு ரெடியூஸ் தி இந்த டிபெண்டன்சி. ஓகே, இது வந்துட்டு நமக்கு ரிவிஷன் இமேஜ். PYQ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபியூவல் செல்ஸ்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக ஃபியூவல் செல்ஸ்னு கொஸ்டின் வந்திருக்கப்போ இந்த வாட்டி ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லை பற்றி கூட கேன் பி ஆஸ்க்டு. ஓகே, ஹைட்ரஜன் ரிச் ஃபியூல் அண்ட் ஆக்சிஜன் ஆர் யூஸ்டு டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி கன்சிடர். அந்த ப்ராசஸை பற்றி தான் கேட்குறாங்க, எது கூட ரியாக்ட் ஆகும், என்ன அவுட்புட் அப்படின்ற மாதிரி. ஸோ கைண்ட்லி ஒர்க் ஆன் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நிப்பு 2026 சொல்லுவோம், நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஃபார் யூரியா 2026. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு யூரியா செக்டர். செகண்ட் விஷயம் நம்ம தான் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனையும் பூஸ்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தை பற்றி தான் இது பேசுவோம். ஸோ வாட் இஸ் யூரியா, இந்த இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்றத லெட்ஸ் கெட் டு நோ. ஓகே, ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா இது வந்து ஒயிட் இஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க கேபினெட் வந்துட்டு, அதனால தான் நியூஸ். அப்போ நம்ம எதாக இருந்தாலும் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் யூரியா என்னன்னு பார்ப்போம். யூரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர் விச் கண்டெய்ன்ஸ் அரௌண்ட் 46% நைட்ரஜன். அப்போ இது வந்து ஒரு ஃபெர்டிலைசர்னு சொல்கிறோம். இதில் நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர் என்னன்னா நைட்ரஜன் அதிகமாக இருக்குன்றதுக்கு தான் இதோட மீனிங். இது வந்து வைட்லி யூஸ்டு ஃபெர்டிலைசர் அண்ட் ப்ரமோட்ஸ் வெஜிடேட்டிவ் க்ரோத் இன் கிராப்ஸ். அப்போது காமனாக அதை யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசராக இருக்குது. யூரியா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்கும். இது வந்துட்டு இந்த வெஜிடேட்டிவ் கிராப்ஸோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் யூரியா ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சும்மா இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், அதுவும் 23 to 24 தான், சும்மா ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கோங்க. தென் நம்ம சொன்ன மாதிரி என்னதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூரியா செக்டர் அண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் எக்ஸ்பேண்டிங் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஃபர்டிலைசர் செக்யூரிட்டி. ஸோ அதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம் இம்போர்ட்ன்றது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. அப்போது ஹிஸ்டாரிக்கலி நம்ம வந்து இந்த இதில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு டிபெண்டாக தான் இருந்திருக்கும். அப்போ ஹிஸ்டாரிக்கலி டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் டொமஸ்டிக் யூரியா ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட். அப்போது டிமாண்டுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு கேப் இருந்திருக்கு. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிலோ தேவைப்படுதுன்னா நம்மகிட்ட 50 கிலோ தான் இருக்குன்றப்போ அந்த கேப் இருந்திருக்குல்ல, அது ஹிஸ்டாரிக்கலாக இருந்தது தான் இருக்குது. அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டு மூவ் டுவர்ட்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் யூரியா ப்ரொடக்ஷன். செல்ஃப் சஃபிஷியன்சினா என்னன்னா எனக்கானதை நானே பண்ணிப்பேன். ஸோ இண்டிபெண்டாக இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ எக்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்க போது தான் அவன் க்ளோஸ் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணுறன்ற மாதிரிலாம் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் இருக்கணுன்றது தான் இந்த விஷயம். ஓகே, டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஹெல்ப் ரெடியூஸ் ரிலையன்ஸ் ஆன் இம்போர்ட்டட் யூரியா அண்ட் இம்ப்ரூவ் ஃபர்டிலைசர் அவைலபிலிட்டி. அப்போது அது மேலே ரிலையபிளாக இல்லாமல் இம்போர்ட் மேலே ரிலையபிளாக இல்லாமல் நம்ம இங்கே இருக்க டொமஸ்டிக் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதான் ஃபர்டிலைசர் அவைலபிலிட்டி. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்டிலைசர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆனால் வெதர் இட் இஸ் அவைலபிள் டு ஆல், அஃபோர்டபுளாக இருக்கா, எல்லா டைம்லையும் இருக்கான்றத நம்ம என்ஷூர் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் தான் சப்சிடி ப்ரோக்ராம்லாம் இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இன்க்ளூட் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்சிடினா என்னென்னா நம்ம காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 100 ரூபா ஆகுது ஒரு யூரியா ப்ரொடியூஸ் பண்ணேன்னா நான் கவர்மெண்ட் வந்து ஒரு 25 rupees கொடுக்கும். அந்த 25 rupees தான் சப்சிடின்னு சொல்கிறது. ஓகே, உதவித்தொகை அந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறது. ஸோ நம்ம இது PYQ ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா இதோட இன்புட்டாக என்ன கொடுக்குறாங்க, எப்படி இன்புட் வருது, என்ன ரா மெட்டீரியல் அப்படிலாம் கேட்டிருக்கப்போ இதை வச்சும் கேட்கலாம். இப்போ யூரியா பற்றி கொஸ்டின்ஸ் வந்து எப்போ வேணால் கேட்கலாம். ஏன்னா ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்றப்போ யூரியா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்டிலைசர்ஸ்ன்றப்போ இது வந்து பொட்டன்ஷியல் ஏரியா. ஓகே, இது வந்து ரிவிஷன் இமேஜ்.
தென் லாஸ்ட் டாபிக் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆஃப்ரிக்கா தான். அப்போ ஆன் ஆஃப் ஆஃப்ரிக்கா ஏன் நியூஸில் இருக்குன்றப்போ இந்த மாதிரி அகைன் அந்த ஏரியா சுற்றியும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றப்போ இப்போ நம்ம என்னன்னா இப்போ மேப்புன்றது வந்துட்டு இப்போ வந்து ரெகுலராக எடுத்து ஓகாட் பியூட்டிஃபுல் ரெகுலராக எடுத்து படிக்க முடியாது. இந்த மாதிரி நியூஸ் வரப்போ இந்த 1 இயரில் ப்ராசஸில் அப்பப்போ குட்டி குட்டி ஏரியாவாக பார்த்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆஃப்ரிக்கா தான் பார்க்க போகிறோம். எதுக்கு ஆன் பேர் வந்துன்னா அந்த ஆஃப்ரிக்காவோட மேப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆன் ஷேப்பில் இருக்கும், அதனால் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லேண்டில் இருக்குது. இப்போ நம்ம எந்த பிளேஸாக தான் பார்ப்போம், பார்டரிங் கண்ட்ரிஸ் தான் பார்ப்போம். அப்போ இதில் என்ன பார்டரிங் கண்ட்ரிஸ் இருக்கும், 4 பார்டரிங் கண்ட்ரிஸ் இருக்கும். இதோட நிமோனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீடுன்னு சொல்லுவோம். அப்போ சீடுன்றப்போ என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எஸ்ல வந்துட்டு நமக்கு சொமாலியா வரும். ஓகே, சூடானுன்னு நினச்சிப்போம், சொமாலியா தான். ஓகே, சொமாலியா வரும், எரிட்ரியா வரும், எத்தியோப்பியா இருக்கும், ஜிபவுட்டின்னு சொல்லுவோம். அப்போ சீடுன்றப்போ இந்த 4 கண்ட்ரிஸ் மட்டும் தான் வரும். அந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆன் ஆஃப் ஆஃப்ரிக்கானா சீடுன்றது நமக்கு தெரியணும். இப்போ ஒரு கண்ட்ரி இப்போ இதை தாண்டி பெருசாக எதுவும் ஸ்கோப் இல்லை, சும்மா ஒரு கண்ட்ரி வாட் இஸ் நோன் ஃபார்ன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ ஜிபவுட்டின்னு சொல்கிறப்போ நமக்கு வந்துட்டு இது எது கிட்ட இருக்குன்னா பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்ன்றது கிட்ட இருக்குது, கனெக்டிங் த ரெட் சி அண்ட் தி கல்ஃப் ஆஃப் ஏடன். அப்போ கல்ஃப் ஆஃப் ஏடனையும் ரெட் சியும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரெயிட் பேர் தான் பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்னு பார்ப்போம். அது வந்து இந்த இதுக்கு கிட்ட இருக்குன்றதை பார்த்துப்போம். அடுத்து எரிட்ரியான்னு பார்க்குறப்ப இது பின்னாடி பெருசாக எதுவும் இதெல்லாம் கிடையாது, லாங் கோஸ்ட் லைன் அலாங் தி ரெட் சி. அப்போ ரெட் சி கிட்ட ஒரு லாங் கோஸ்ட் லைன் இருக்குது. கோஸ்ட் லைன் என்னன்னா கடலை ஒட்டி இருக்க லைனு. ஓகே, எத்தியோப்பியாவோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்க பாப்புலேஷனில் எத்தியோப்பியாவுக்கு தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன் அடிஷன் டு தட் எத்தியோப்பியன் பிளாட்டியூன்றது அதில் இருக்குது, அபிசினியன் ஐலண்ட்ஸ் சொல்லுவோம். அப்போ எத்தியோப்பியா கூட இந்த எத்தியோப்பியா பிளாட்டியூன்றதை பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி பிளாட்டியூனான்றதை நீங்கள் போயிட்டு படிங்க. ஓகே, நம்ம பிளெயின் பிளாட்டியூ மவுண்டைன்ஸ் சொல்லுவோம், பிளாட்டியூனான்றதை நீங்கள் பாருங்கள். தென் சொமாலியா நம்ம 4வது சொன்னால ஈஸ்டர்ன் மோஸ்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா டு தி இந்தியன் ஓஷன், ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் சொமாலி பெனின்சுலா பிகாஸ் சொமாலியா ஆக்குபைஸ் அ மேஜர் போர்ஷன் ஆஃப் இட். இப்போ என்னன்னா இந்த சொமாலியா பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியா வந்துட்டு இது ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை, இது ஈஸ்டர்ன் மோஸ்ட் ப்ரொஜெக்ஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ மேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்ம ஆன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, என்னென்ன கண்ட்ரி சொன்னோம், எரிட்ரியா, சொமாலியா, எத்தியோப்பியா, தென் ஜிபவுட்டின்றது குட்டி ஏரியா தான். இந்த 4 கண்ட்ரியை தான் சொல்கிறோம். இங்கே இருக்க சூடான் வராது, அது தெளிவாக வச்சுங்க. இதுதான் ரெட் சி. ஓகேவா, ரெட் சி இருக்குது. இது கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்குது. இதை தாண்டி பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்டை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல, இதை மட்டும் பார்த்துக்கிட்டா இட் வில் பி மோர் தென் இனஃப். ஓகே, இந்த மேப்பை பார்த்துக்கோங்க, கண்ட்ரிஸை பார்த்துங்க. இதை தாண்டி எதுவும் பெருசாக வராது. இப்போ நம்ம இன் அடிஷன் டு தட் என்ன பண்ணலாம்னா அந்த 4 கண்ட்ரியோட கேபிட்டல்ஸ், இந்த மாதிரி எல்லா கேபிட்டல்ஸும் நமக்கு பார்க்கணும் முடியுமான்னு கேட்டால் இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். சும்மா இந்த 4 கண்ட்ரி பார்க்குறப்ப அதோட கேபிட்டல் பார்த்துங்க. ஜிபவுட்டி தான் கேபிட்டல், எரிட்ரியாவுக்கு அஸ்மரான்னு சொல்கிறோம், எத்தியோப்பியாவுக்கு அடிஸ் அபாபா அப்படின்னு நம்ம நியூஸில் ரெகுலராக பார்ப்போம். இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. சொமாலியாவுக்கு மொகாதிஷு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னா ஏதாவது வாட்டர் பாடி இருக்கா இன்னும் ரவுண்டில் பாருங்கள். அப்போ ரெட் சி இருக்குது. ரெட் சி எதை கனெக்ட் பண்ணுதுன்னா சுயஸ் கனால் கூட கனெக்ட் பண்ணுது. கல்ஃப் ஆஃப் ஏடன் எதை கனெக்ட் பண்ணுதுன்னா ரெட் சியும் அரேபியன் சியும் கனெக்ட் பண்ணுது. ஓகே, நம்ம அந்த இமேஜில் பார்த்தோம் கரெக்டாக. இந்தியன் ஓஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் மேரிடைம் பவுண்டரியாக இருக்குது. இது இன்னும் அரௌண்டு அந்த ஏரியாவில் இருக்கிறது. பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்னா செப்பரேட்ஸ் ஆஃப்ரிக்கா ஃப்ரம் அரேபியா. அப்போ அரேப் கண்ட்ரிஸையும் ஆஃப்ரிக்காவையும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்ன்றதை நம்ம 2-3 வாட்டி பார்த்துட்டோம்னா அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஜிபவுட்டி, எரிட்ரியா அண்ட் யெமன், இந்த ஸ்பேஸை தான் சொல்கிறோம். ஓகேவா, கனெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் சியும் கல்ஃப் ஆஃப் ஏடனையும் கனெக்ட் பண்ணுது. தென் என்ன இம்பார்ட்டன்ஸ்னா குளோபல் ஆயில் அண்ட் கண்டெய்னர் ஷிப்பிங் ரூட்டு, கேட்வே டு சுயஸ் கனல். அப்போ அது ஷிப்பிங் ரூட்டாக இருக்கப்போ இது அடிக்கடி மூடுறது திறக்கிறது அப்படிலாம் இருப்பாங்க. அதனால தான் இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இது வந்து ரிவிஷன் இமேஜ். ஓகேவா, இது இன்னும் கிளியராக இருக்குது. இதோட PYQ அகைன் சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா என்ன கொஸ்டின்ஸ் வரும்னா பார்டரிங் கண்ட்ரிஸ் தான் வரும். இப்போ நம்ம என்னென்னவோ படித்து வச்சிருப்போம், ஆனால் சிம்பிளாக பார்டரிங் கண்ட்ரிஸ் வரப்போ நம்ம விட்டோம்னா இது வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கும். அப்படி இருக்கப்போ ஆன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு கேட்டப்போ நமக்கு இது மட்டும் தான் போதுமானு கேட்டால் இதை தாண்டி நிறைய படிக்கலாம். ஆனால் பேர் மினிமமாக இந்த பார்டரிங் கண்ட்ரிஸ் தெரிஞ்சிருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, இதோட நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஏன்னா இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப என்னென்னா ஜஸ்ட் டேக் அ மொமெண்ட் வந்து ஒரு பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதான்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இம்போர்ட் கவர் பற்றி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, இம்போர்ட் கவர் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ் தட் கேன் பி ஃபினான்ஸ்டு பை ஏ கண்ட்ரீஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். இதான் பார்த்தோம். மோர் தென் 12 months பார்த்தோம். டெஃபினிஷன் பார்த்தோமா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஏ ரைஸ் இன் க்ரூட் ஆயில் பிரைசஸ் வித் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ரிசர்வ்ஸ் ரிமைனிங் அன்சேஞ்ச்டு கேன் ரெடியூஸ் இந்தியாஸ் இம்போர்ட் கவர். ஃபாரின் இருக்கிற காசு அப்படியே தான் இருக்குது, ஆனால் ஆயிலோட ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா அந்த காசு எடுத்து நம்ம செலவு பண்ணி ஆகணும். அப்போ இந்த சேவிங்ஸ் வந்து கம்மியாகும்னு பார்த்தோம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட்.
தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ப்ரொவைட் அண்ட் இம்போர்ட் கவர் ஆஃப் மோர் தென் 1 year ரிஃப்ளெக்டிங் அ ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் செக்டார் பொசிஷன். கரெக்டாக பார்த்தோம், மோர் தென் 12 monthsன்றதை பார்த்தோம். ஸோ திஸ் மேக்ஸ் தி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா D 1, 2 and 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியை பற்றி. ஃபஸ்ட் விஷயம் என்ன, இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி டு NPTன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குன்றத பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியா ஃபாலோஸ் அ பாலிசி ஆஃப் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். நம்ம சொன்ன மாதிரி வந்த சண்டே விட மாட்டோம், வீண் சண்டைக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் NSGன்னு இல்லை, தப்பு. இந்தியா வந்துட்டு NSGயோட மெம்பரும் இல்லை, சிக்னேட்டரியும் இல்லைன்னு பார்ப்போம். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே we are left out with only one option, that is 1 and 2 only. தென் அல்சைமர்ஸ் டிசீஸ். இந்த கொஸ்டின் பார்ப்போம். அல்சைமர் டிசீஸ் இது மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டிமென்ஷியா. கரெக்டாக மோஸ்ட் காமன் காசுன்னு பார்த்தோம். ரெண்டாவது டிமென்ஷியா இஸ் நார்மல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் அஃபெக்ட்ஸ் ஆல் எல்டர்லி பர்சன். கிடையாது, ஆல் எல்டர்லி பர்சன்லாம் கிடையாது. ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்னாலே நம்மளுக்கு டேரெக்டாக சி தான் ஆன்சர். பட் நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வாட்டி படிக்கணும். அக்கார்டிங் டு ஹூ எ சிக்னிஃபிகன்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் டிமென்ஷியா ரிஸ்க் கேன் பி ப்ரிவென்டட் ஆர் டிலேட் பை அட்ரஸிங் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நம்ம பார்த்தோமா ஒரு 40 to 45% நம்ம வந்து இட் கேன் பி சேஞ்சுன்னு சொல்லிட்டு. அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ என்ன கரெக்டு? ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி ஒன் ஆப்ஷன், தட் இஸ் 1 and 3 only. நிப்பு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இட் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இது கேஸ் பேஸ்ட் யூரியா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இன் இந்தியா. கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்த்தோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு 6 to reduce India's dependence on imported urea by increasing domestic production. நம்ம வந்துட்டு இம்போர்ட் டிபெண்டன்சியை கம்மி பண்ணோம், டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் அப்ஜெக்டிவ். ஸோ 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a subsidy program aimed at reducing the retail price of urea for farmers through changes in fertilizer subsidy mechanism. ஃபர்டிலைசர் சப்சிடிலாம் இது கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அ இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசின்றதை பார்த்தோம். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே நமக்கு ஆன்சர் A 1 and 2 only தான். தென் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. நம்ம பார்த்த மாதிரி பார்ட் ஆஃப் எந்த பார்டரிங் கண்ட்ரிஸ் தான் நம்ம கேட்டிருக்கோம். பார்டரிங் கண்ட்ரிஸ் அப்போ நம்ம சீடுன்றதை பார்த்தோம். ஓகேவா, சொமாலியா, எத்தியோப்பியா, எரிட்ரியா, தென் ஜிபவுட்டின்னு பார்த்தோம். சூடான் வராது. ஓகேவா, சூடான் வராதுன்றதை பார்த்தோம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு C only 4. Okay, with this we have come to the end of this session. If you are having any doubts, please comment in the comment section. Thank you. நன்றி, மகிழ்ச்சி.